சிம்பிளான தலைப்பு. ஒருத்தன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா? சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் வாங்கியிருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் பெத்த அம்மாவுக்கே காசு கொடுக்குற நிலைமை இருக்குதுன்னு சொன்னா தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே சம்மதமே. சிறப்பு பாட்டு பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் KRG கண்ணன் ரவி பராக் ரெஸ்டாரண்ட். அசோசியேட் ஸ்பான்சர் GP ப்ரொடக்ஷன் பை சிங்கர் கோகுல் பிரசாத். கம்யூனிட்டி பார்ட்னர் கலாட்டா குடும்பம். துபாய்ஸ் ஃபேவரட் தமிழ் அசோசியேஷன். ஈவென்ட் பை GK ஈவென்ட்ஸ். ஒரு பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற கலாட்டா குழுமத்துக்கு எங்கள் குழுவின் சார்பாக பணிவு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான விழாங்க. செல்போன்னா டவரு, கலாட்டா குழுமன்னா ஒரு பவர். வண்ண தமிழழகு, இதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ண கண்ணன் ரவி சார் பேரழகு. அருமைக்குரிய அன்பு தம்பி, கலக்கப்போதியார் சீசன் 6 வந்த உண்மையாகவே டைட்டில் ரன்னர் அப்பாக வந்தார். அவரை நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்றவர். உலக நாடுகள் முழுதும், US போயிருக்கார், உலக நாடுகள் முழுதும் போனவர். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் பேராசிரியராக 15 ஆண்டு காலம் MA MPhil PhD டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி பேராசிரியராக பணியாற்றும் போது என்னுடைய மாணவராக இருந்தவர். அவருக்கு நான் பாடம் நடத்தியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து வாழலாம். மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணத்துக்கு முன்புதான் பேசவர்கள் அரக்கோணம் தினேஷ் அவர்கள் உங்கள் பலத்த கரவோசங்கள் மத்தியில். சிவகாமி நினப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டே. அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருங்க. ஆனால் அருமையான மனுஷங்க, உண்மையாக பேசுவார், அழகாக பேசுவார், உடனுக்குடனே கவிதையை சொல்லக்கூடிய அருமையக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பு சகோதரன் KPOயில் வந்தார். அவரும் சீசன் 6 சீசன் 7 வந்தார். அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த என் அன்பு சகோதரன் ஈரோடு பிரபு அவர்கள். சிம்பிளான தலைப்பு. ஒருத்தன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா? விளங்க மாட்டானா அப்படின்னு பேச ஆண்களின் மனசாட்சியெல்லாம் நல்லா கை தட்டி கொடுங்க. விளங்குவான்னு பேசுறதுக்கு 2 பேர். தீர்ப்பு கடைசியாக தான் சொல்லுவேன், பயப்படாதீங்க. ஆனால் உண்மையாகவே ரொம்ப அழகாக நாங்கள் செல்ல மனோரமான்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க இங்கே பாடினாங்கன்னா ராசல் கைமால 2 பேர் பைக் எடுத்துகிட்டு வருவாங்க. என்னமா நடக்குதுறாங்க, ஏன்னா அப்படி ஒரு குரல் வளம், அப்படி பாடுவாங்க. அவ்வளோ அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்புக்குரிய சகோதரி திருச்சி அன்னலட்சுமி அவர்கள். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. இது சின்ன பொண்ணா? இதுக்கே 2 சின்ன பொண்ணு இருக்குடா. சின்ன பொண்ணா? பிச்சு புடுவோம் பிச்சு ராஸ்கல். இங்கே வார், அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப பெருமை இருக்குது. உண்மையாகவே முதல்ல பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியலில் பண்ணாங்க சார். இவங்க போனாங்க, அந்த சீரியல் நின்றுச்சு. அப்போ ராஜா ராணி ஒரு சீரியல் பண்ணாங்க, அதுவும் நின்றுச்சு. உண்மையாக சொல்கிறேன், கணக்கான காலங்களில் நான் பண்ணேன். அதில் கொஞ்சம் காலம் நடித்தா அதுவும் நின்றுச்சு. அவ்வளோ ராசியான மனுஷி. இதை நாங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் பெருசு இல்லை. 7 வருஷம் நாங்கள் கூட பழகி கண்டுபிடிச்சிருக்கோம். 7 நிமிஷத்தில் ஒருத்தர் இவர் தான் கண்டுபிடிச்சார். ஏன் தெரியுமா? நேற்று அவர் தான் தெளிவாக சொன்னார். காரைக்காலில் ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது, திருநள்ளாறு இல்லையா, சனீஸ்வரன் கோயிலுக்கு. அந்த சனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் தான் இவங்க வீடு இருக்குது என்று கண்டுபிடித்து சொன்ன கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு ஒரு பெரிய லட்டு குடிச்சு 7 ரன் பேரே வச்சுட்டாரு. இருந்தாலும் ஒரு அருமையான சகோதரி அங்கே வந்திருக்கவங்க. இவங்க பேர் தான் சிறப்பு சார், யோக தர்ஷினி. மிக அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய காரைக்கால் யோக தர்ஷினி அவர்கள் உங்கள் பலத்த கரவசம். நாங்கள்லாம் உண்மையாகவே இங்கே வந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு அருமையாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்னா 2 முக்கியமான GK ஈவென்ட்ஸ் உடைய தலைவர் ரவிக்குமார் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து நம்ம பாராட்டலாம். அற்புதமான அவங்களுடைய சகோதரியார் நம்முடைய கோமதி ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய கை. ரொம்ப அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய என்னோட அன்புக்குரிய சகோதரன், இசையாசிரியர், நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இசை எடுத்துட்டு இருக்காரு. திருவற்றியூரை சார்ந்த, சென்னை திருவற்றியூரை சார்ந்த எழில் அரசன் அவர்கள் வந்துருக்காங்க.
திருவொற்றியூரை தாழ்ந்த தண்டையார்பேட்டையில் வாசிக்கக்கூடிய அருமையான அருமை புன்னகை பூத்த முகத்துக்கு சொந்தக்காரர். எந்த ஜோக் சொன்னாலும் சிரிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அருமைக்குரிய இளமோகன் அவர்கள் ஒரு பலத்த கரவசன். நம்முடைய சித்திரம் டிவி ரொம்ப அழகாக நம்மளை கேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் பிளாக்ஷிப் சேர்ந்த அன்பு சகோதரருக்கும் ஒரு மிகப்பெரிய ஓடிடி தளத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். சார் முதல் இந்த யானை படம் ஒன்று வந்துச்சுல்ல, கும்கி, அந்த படம் பாவை உட்காந்துருந்தேன் சார். பக்கத்தில் உட்காந்தவரை இப்போ யானை மாதிரியே உட்காந்துக்காரு. அது வேறு விஷயம் சொல்கிறேன். நான் அன்றைக்கி படத்தில் போய் உட்காந்துருந்தேன். படம் போட்டோன்னே அந்த யானையை காமிச்சாங்க. பக்கத்தில் உட்காந்து உடனே சொல்லிட்டான் சார், இந்த யானை செத்துருன்ட்டான் சார். இப்போ கடைசி சீன் தான் யானை சாவறது. அது எப்போ சாவுன்னு நான் முதலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன் சார். படம் விளங்குமா சார்? ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்காரக்கூடாதுன்னா வாஷ் பேஸ் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க, அங்கே உட்காரக்கூடாது. ஏன்னா சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான். அது 2 பேரில் உள்ள விட்டு இதுவும் வாஷ் பேச மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்களா, என்ன சொல்லிட்டேன் அந்த கருப்பண்ணு சிரிக்கிற நீங்கள் சிரிச்சாதான் அது பேர் முகம், சிரிக்கணும்னா அது பேர் முகர கட்டை. உண்மை தானே சார்? என் பிறப்பே அதிசயமான பிறப்பு சார் கண்ணன் சார். உண்மையாக சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடி இருக்காரு. நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாராம் அது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸுங்க மூஞ்ச பார்த்து பயந்து போய் வாந்தி எடுத்துருக்கு. தப்பாக நினைக்காதீங்க. விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசியாக இந்த மேக்கப்னு சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீந்தாயாண்ணா. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்து அவன் என்னை விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. மனுஷன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி வைக்கிறோம். இப்போ நம்மளை பற்றியும் பாடணும், நம்ம ஊரை பற்றியும் பாடணும் இல்லையா? சொர்க்கமே வந்தாலும் அது நம்ம ஊரை போல வருமானு போட்டாங்களே. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாடு ஈடாகுமா? உடனே ஒன்று சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டா இருந்தா கை தட்டுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை என் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்கிற ஒரு அக்கா கை தட்டுங்க பார்ப்போம். எங்க நடக்குது? ஒரு அக்கா சொல்லுது வெள்ளிக்கிழமை. ஆனா என் மனைவி அப்படி இல்லை தினேஷ். போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. சத்தியமா சொல்றேன், பேராசிரியருக்கா பச்சையபாஸ் காலேஜில் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறானே. ஆனா பண்பாடு மாறாதவ சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தா. நீ கைத்தட்ட மாட்டேங்கிறானீங்க. நீங்க அந்த அக்கா கேட்குது, ஓன் பொண்டாட்டி காலில் விழுந்தா நான் ஏன் கை தட்டணும்? அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்காதக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா? காலில் விழுந்துட்டா. ஆனா நான் கேட்டேன், ஏமா காலில் விழுந்தா? அவ்வளோ பாசமா, அவ்வளோ மாமாவை பிடிக்குமான்னு. அதெல்லாம் கிடையாது. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். நேரம் இல்லை, அங்கே போகிறதுக்கு இங்கேயே விழுந்துடலான்னு. ஏங்க அதுக்கு தாங்க ரவி சார் அவ்வளோ கைத்தட்டி சிரிக்கிறாரு. என்ன நினச்சாருன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், ரவி சார் அப்படி நினைக்காதீங்க. 6 பவுனுக்கு ஒரு தங்க சங்கிலி, 3 பவுன் டாலர், அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசு விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத் என் படத்தை போட்டிருக்கா சார். அவ்வளோ பெரிய உத்தமி சார் அவன். அவ்வளோ பண்பாட்டை பதி பக்தியான்னு நினச்சி கேட்டேன். அதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு அண்ட மாட்டுதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், உண்மையாக சொல்கிறேன், காமராஜ் சார் எல்லாரும் தெரிஞ்சுங்க. குடுகுடுப்புக்காரர் இருக்கார்ல, அவருக்கு நீங்கள் எவ்வளோமா போடுவீங்க? இப்போ வீட்டு வாசலில் வந்து கேட்குறாரு, எவ்வளோ போடுவீங்க? நீங்கள் 5 ரூபா 10 ரூபா போடுவீங்க. நீங்கள் ஒரு 20 ரூபா போடுவீங்க. நீ 10 ரூபா போடுவேன். நீ பிச்சைக்காரி அவ்வளோதான் போடுவேன். நீ கடைஞ்செடுத்து பிச்சைக்காரி. அவர்கிட்ட வேணால் கேட்பேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, என் வீட்டில் 1 மாதம் முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் வந்து
வாசல்ல, அதாவது குடுகுடுப்புக்கார வாசல்ல வந்து நின்னாரு. 501 ரூபா போட்டேன் நான். 501 ரூபா போட்டேன். என் இலகிய மனசு பார்த்தீங்களா? பழைய பாக்கி இல்லை. ஏன் தெரியுமா 501 ரூபா போட்டேன்? ஒரே காரணம் தான், ஒரு காரணம் தான். என்ன காரணம் தெரியுமா? அவன் தான் என் மனைவியை பார்த்து வீட்டு வாசல் நின்று இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்கேன். நான் சொல்லியிருந்தா அன்னைக்கே ரிட்டையர் ஆயிருப்பேன். ஆனால் அப்படி இல்லைங்க, அவள் தானா வந்த சந்தனம் சார். தானா வந்த சந்தனமே உன்னை தழுவேந்தன சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவேந்தன சம்மதமே. திருமணத்துக்கு முன்பு தான் மனுஷன் மகிழ்ச்சியாக இருந்தால், ஆண்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. குடும்பத்தில் ஆண்கள் பெண்கள் கூட சொல்லலாம், திருமணத்துக்கு முன்பு தான் சார் மகிழ்ச்சியாக இருந்தான், திருமணத்துக்கு தான் சார் பிரச்சனை அப்படின்னு பேசுவதற்காக வர்றார் நம்முடைய அருமை சகோதரர் அரக்கோணம் தினேஷ் அவர்கள். பலத்த கரவசம். அன்னை தமிழே, என் நாவி கலந்தவில்லை, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லி கொடுத்தவில்லை, உன் திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன். தமிழ் தாயே முதல் வணக்கம். நாடு போற்றும் நல்லதொரு நடுவரும், கல்லூரியிலே எனக்கு பாடம் நடத்தி பட்டிமன்ற துறையிலே இப்படி ஒரு துறை இருக்கிறது என்று என்னை அறிமுகப்படுத்தி செல்லும் இடமெல்லாம் எனக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய, நான் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் அதை பார்த்து அழகாக ரசிக்கக்கூடிய என் குருநாதர் பேராசிரியர் பழனி அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு இறங்கி வந்தேன் சார். வரும்போது குடும்பம் எல்லாம் எல்லாம் பசங்க எல்லாம் டான்ஸ் அடிச்சுங்க. உண்மையிலே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல கைத்தறி கொடுங்க. சூப்பரா டான்ஸ் ஆன குழந்தைங்க எல்லாம். நான் உள்ள வரேன் சார், இந்த வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு வர்றேன். என்னை பார்த்த உடனே 3 குழந்தைங்க, ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட், ஒருத்தன் மஞ்சள் டிஷர்ட், இன்னொரு பையன் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுருந்தான். 3 பசங்க, உங்க பிள்ளைங்க தான், யாருன்னு தெரியல. அந்த 3 பேர்ல முதல்ல ஒருத்தன் சொன்னான், என்னை பார்த்த உடனே, அங்கிள் அங்கிள் உங்களை நான் டிவியில பார்த்தேன்னா. சூப்பரா தங்கம், விஜய் டிவியில பாத்தியா, அதுக்கு முன்னாடி வேந்தர் டிவியில பாத்தியான்றேன். நீ தானே சொல்வதெல்லாம் ரெண்டு பொம்பளைங்க வாய்க்க சீரைஸ் அவன். ஐயோயோ அது நான் இல்லடான்றேன். உடனே மஞ்சள் டிஷர்ட், இந்த அங்கிள் அந்த டிவி இல்லடா, இவரு வேற டிவிடான்னா. இவனாவது நீங்க பாத்துருக்கிறான் பொழுது, எந்த டிவி சொல்றா தங்கன்றேன். நீ தானே சோட்டா பீம்ல வர காளியாண்ணா. யோசிச்சு பார்த்தா எனக்கே ரெண்டா கொடூரமா இருக்கு. ஆனா 3வதா அந்த ப்ளூ ஜீன்ஸ் சொன்னான், சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஏன்டா தங்கண்ண, நீங்க எங்க சித்தப்பா மாதிரியே பேசுவீங்கன்னா. உங்க சித்தப்பா காமெடியா பேசுவாரு, அவரு ஒண்ணு மாதிரி தான் லூஸ் மாதிரி பேசினே இருப்பாருன்னா. சின்ன பசங்க கிட்ட பேச முடியாது, ஆனா ஜாலியா இருப்பான் சார். நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. உண்மையிலேயே அந்த பெண்களுக்காக நாங்க எங்க பட்டிமன்ற மேடையில இருந்து கை தட்டோம். நல்லா கை தட்டுங்க பெண்களுக்காக. ஏன்னா பெண்கள்லாம் சீரியல் பார்த்து அழுறாங்கன்னா, எங்க ஆம்பளைங்க எல்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுவாங்க. ஏன் தெரியுமா? என்னைக்கு வச்ச குழம்பு சூடு பண்ணி ஊத்துவாளோ. என் வீட்டுல உட்காந்து சாப்பிட்றேன், என் பொண்டாட்டி குழம்பு ஊத்துனா, அடியே போன வாரம் செஞ்ச கத்திரிக்காய் கார குழம்பு அதே டேஸ்டி, அதே தாண்டா சூடு பண்ணி ஊத்திருக்கிறேன்னா. ஆனா வாழ்க்கை நிலைமை அப்படி சார். ஆனா இவ்வளவு பெண்கள்லாம் ஒன்னா வந்திருந்தாலும் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா சந்தோஷம்? நீங்க வந்த உடனே கேள்வி கேட்டீங்க, ஆண் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கை மோசமா போச்சுன்னு கேட்டீங்கல்ல. நான் கூட நீங்க பேசும்போது அடிக்கடி இந்த செல்போனை எடுத்து பார்த்து பேசிட்டு இருந்தேன். தினேஷ் டைம் பார்க்கறான்னு நீங்க நினைச்சீங்க, சத்தியமா இல்ல சார். எவ்வளவு பெரிய கூட்டத்தை முன்னாடி பேசணும்னாலும் ஒரு பேச்சாளருக்கு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கும் வரும். அப்பப்ப அந்த பயம் வரும்போது இந்த செல்போன்ல எடுத்து இந்த வால்பேப்பரை பார்ப்பேன். ஏன் தெரியுமா? இந்த வால்பேப்பர்ல பார்த்தா எனக்கு ஒரு தைரியம் வரும். என் செல்போன் வால்பேப்பர்ல என் மனைவி போட்டோவை நான் டிபில வச்சிருக்கேன் சார். கைத்தட்டுங்க தயவுசெய்து. இதை பார்க்கும்போது தான் ஒரு தைரியம் வரும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில கடங்காரம் தொல்லை, இதுக்கப்புறம் வாழவே வேணாம், தூக்கு மாட்டுன்னு சாவலாம் நினைக்கும் போது இந்த போட்டோவை பார்ப்பேன். இதை விடவடா பெரிய பிரச்சனை வந்துட்டு போகுது, இதையே சமாளிக்கிறோம், இந்த பிரச்சனையை சமாளிக்க மாட்டோமா அப்படின்னு. இங்க இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இருக்கிற பெண்கள் எல்லாம் செல்போன் வச்சிருப்பீங்க, யாரெல்லாம் அவங்க புருஷன் போட்டவ செல்போன் டிபில வச்சிருக்கீங்க? அங்க பாரு ஒரு அக்கா சொல்லுது, அவனை வீட்டுல வச்சிருக்கிறதே பெருசு, இதுல வால்பேப்பர்ல வேற வைக்கிறாங்களா வால்பேப்பர்ல. ஏன்னா வாழ்க்கை அந்த மாதிரி சார். சார் திருமணத்துக்கு முன்பா பின்பா அவ்வளவுதானே சார் வாழ்க்கை. நீங்க யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளால செம்ம ஜாலியா இருப்பான் சார். உலக வரலாற்றை கிமு கிபின்னு பிரிக்கலாம். ஆமா, ஆண்களுடைய வரலாற்று எப்படி தெரியுமா? காமு காப்பின்னு பிரிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்பு, கல்யாணத்துக்கு பின்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சாமியே கும்பிட்டது இல்லை சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கும்பிடாத சாமியே இல்லை சார். ஆமா, பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, கோமதி மேடம் உச்சி தலையில பொட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பொட்டு வச்சிருக்க என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? பெண்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியம் இருக்கு, இந்த உச்சி நடுவுல அப்படி வடுகெடுத்து நெத்தியில பொட்டு வைப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறது, இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு, 2 குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கும் அந்த பொண்ணு ரத்தம் சிந்தி காப்பாத்துவான்ற காரணத்தினாலதான் சிவப்பு கலர்ல நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. சரி, கை தட்டினீங்கல்ல. இதே மாதிரி தான் எங்க ஊர்ல ஒரு அக்கா கிட்ட நம்பி கேட்டேன், ஏன்க்கா அப்படி பொட்டு வைக்கிறீங்க? என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஈரும் வேணும் டிராபிக் எல்லாம் போறதுக்கு தான் கோடி எடுத்து வரைக்கிறேன்ச்சு.
அப்புறம் ஏன் சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறேன்ற பேனு இறங்கி நெத்திக்கு வருது தம்பி, சிக்னலை பார்த்து பின்னால போட்டு வந்து ஒரு பொட்டால எவ்வளவு பிரச்சனை பெண்கள் கிட்ட இன்னைக்கு நாட்டுல கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா நம்ம பொட்டு எப்படி தெரியுமா? பாரம்பரியமான பொட்டு சார். நம்ம பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க வச்சிக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கல்யாணத்துக்கு முன்னாடி என் லைஃப் எல்லாம் இப்படி எனர்ஜியா இருந்துச்சு எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படிதான் இருந்தாங்க எல்லாரும். இப்போ அப்படி இல்லை, மாறி போச்சு. ஏன்னா இங்க கல்யாணமான ஆண்களை வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களை வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். கேளுப்பா. நீங்க தான் அதுக்கு சாட்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சின்னு 2 லேடிஸ் வந்திருக்காங்கல்ல, லேடிஸ் மாதிரி லேடிஸ். ஆமா. இந்த கேள்வியை வச்சு நீங்க தீர்ப்பை எழுதிடலாம் சார். அப்படியா? கேட்கட்டுமா? கல்யாணமான ஆண்களை பார்த்து முதல்ல நம்ம ஊர்ல ஒரு கேள்வி கேட்கறேன். கல்யாணமான ஆண்களை பார்த்து 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். இல்லை, ஒரு 4-5 பேர் தூக்கியிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்காரம்மா பக்கத்தில் உட்காந்து காலம் மிதிச்சிருக்கு, பயந்துட்டு தூக்குறாங்க. ஆனா சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? நீங்க கேட்டுட்டு உங்க ஊருக்கு போயிருவீங்கடா, நான் தானடா என் வீட்டுக்கு போகணும்னு. புரியுது, பரவாயில்ல. ஆண்கள் யோசிக்கிறீங்க, நான் விட்டுறேன். உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பேசுறாங்கன்னா சத்தியமா என் தாய்நாட்டு பெண்கள் தான் காரணம். 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவாருன்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. அண்ணே, இதே புருஷன் தான் வருவாருன்னு சொல்றேன். கூட்டத்தில் ஒரு அம்மா தள்ள அடிச்சுக்கிறாங்க. மேடம் நீங்க வாயின்னு வந்த வர்றோம் அப்படி. ஆனா 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவாருன்னு பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இழிச்ச வாய வர எந்த ஜென்மத்தில் கிடைப்பான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தாதான் அவன் அத்தான், அவன் செத்தான். கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா இவர் தான் எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் சஸ்பெண்ட். பசங்க கூட கேட்ட உடனே காசு கொடுத்தாதான் அதோ போற டேடின்னுவான், இல்ல அதோ போற மாதிரி கேடின்னுவான். நடுவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், திருமணங்கள் எங்க நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்துல. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அது சரி, அவ்வளவு தூரத்துல தப்பு நடந்தா நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அதான் தினேஷ், எங்க ஊர்ல ஒருத்தன் கோயில்ல போன வாரம் பார்த்தேன், சாமி கும்பிட்டு இருந்தாங்க. புருஷன் இந்த பொண்டாட்டி வந்து புருஷனை பார்த்து கேட்டுச்சு, சாமி கும்பிட்டுங்களே, என்ன நினைச்சு கும்பிட்டீங்க? 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவிதான் வேணும்னு நினைச்சு கும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இவர் கேட்டாரு, நீ என்னம்மா நினைச்சு கும்பிட்ட? நான் அப்படிதாங்க நினைச்சு கும்பிட்டேன், நானும் அப்படிதான் நினைச்சு கும்பிட்டேன். இது 7வது ஜென்மமா இருக்கணும். போதுமா? நான்லாம் ஒரு ஜாதகம் பார்க்கலான்னு ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போய் என் ஊர்ல நான் கையை நீட்டினேன். அவன் என் கையில இருக்கிற மச்சத்தை பார்த்து சொன்னா, ஆஹா இவ்வளோ பெரிய மச்சமா, உனக்கு சொல் பேச்ச கேட்கிற மாதிரி ஒரு மனைவி அமையும் அவன் சொன்னான். சனியும் பிடிச்சவன் அவ போட்ட சூடுறாது. உனக்கு எப்படா தெரியுது மச்சன்னு? நாங்கெல்லாம் எவ்வளவு லோல் பட்டுக்கிறோம். கல்யாணம் பண்றதுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா சார்? கல்யாணம் பண்றதுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா? கல்யாணம் பண்றதுக்கு அறிவு தான் முக்கியம். அறிவா? அறிவு இருந்தா எவனா கல்யாணம் பண்ணுவானா? அழகு முக்கியம்னு உன் பேச்சு கேட்டுதான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி லோல் பண்றான். அதுவும் நல்லா பாருங்க, அதுவும் பாருங்க. பிரச்சனைனா என்ன? எங்க ஊர்ல பெண்கள் பேசும்போது சார் ஒரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த ஆடியோ போடுற ஆடியோக்காரனுக்கு பொண்ணு கொடுக்காதாங்க. அண்ணே நான் ஒன்னு சொல்லனே, நீ ஒயர் பிடிங்க வாயில சொல்லிட்டு போயிடாத. ஏன் ஆடியோக்காரனுக்கு பொண்ணு கொடுக்காது? அட போ தம்பி, சமைச்சு தட்டுல சாப்பாடு போட்டு போய் கொடுத்தா அவன் டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சுக்கின்னு சப்ளை பத்தல அவனுக்கு பொண்ணு கொடுக்காதுன்னாங்க. எப்ப பார்த்தாலும் ஆம்பளை குறை சொல்றதா சார் பொம்பளை வேலை. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த யோகாசனம் பண்ற யோகா மாஸ்டருக்கு பொண்ணு கொடுக்காதுன்னாங்க. யோகாசனம் பண்றவங்களாம் ஆரோக்கியமா இருப்பாருன்னு. நீ வேற கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை மறு வீட்டில் நிக்க வச்சுட்டு மெல்ல வலது கையை மேலே தூக்கவும், பின்பு இடது கையை மேலே தூக்கி அங்கே சொம்பில் பால் வைத்திருக்கிறார்களா என்று வாயில் ஊத்தவனா 4 மணிக்கு பால்காரன் பெல் வச்சுட்டு போயிட்டான் தம்பிச்சு. அதுக்கு ஒரு ரீரிகார்டிங் வாய்ச்சா பாரு, உடனே உணர்த்தனா. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, கடைசியா எங்க ஊர்ல போய் கேட்டேன், அக்கா உங்க வீட்டுக்காரர் பெரிய போலீஸ்காரர் வச்சே கோவம் வந்தா அடிக்க வருவாரான்னு. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல அந்த அக்கா சொல்லிச்சு, அடிக்கத்தான் வருவாரு தம்பி, 50 ரூபா காசு கொடுத்தா வாங்கி போடுவாருன்னு. எங்க திரும்பினாலும் ஆம்பளைங்களை குறை சொல்றது கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை சார். இவங்க ஆட்டம் எல்லாம் எப்ப தெரியுமா? இந்த பெண்களுடைய ஆட்டம் எல்லாம் கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் வந்துச்சு சார். அந்த படத்துல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
ரம்பாதா அம்பா பொண்ணு ரம்பாதா அம்பா ரம்பா சம்பாதா சம்பா பொண்ணு ரம்பாதா. ரைட், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நடுவர்களை நான் நிறைவா அப்படி முடிக்கிறேன். அதான் நல்லது. திருமணத்திற்கு மகிழ்ச்சி, திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க 2 பேர் வந்திருக்கோம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான் சார். ஏன் தெரியுமா? நல்லா பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு மனிதன் தனக்காக வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா அது சத்தியமா கல்யாணத்துக்கு முன்னாடி தான். தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழறான்னு சொன்னா அது கல்யாணத்துக்கு பின்னாடி. கரெக்டா? ஏன் வாழறோம், எதுக்கு வாழறோம் ஒன்றும் தெரியாது. நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு வாங்கிக்க முடியுமா சார்? சந்தோஷமா எதை பத்தியுமே யோசிக்காம கவலை இல்லாம இருந்தான்னு சொன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடி. எதை செஞ்சாலும் அதை யோசிச்சு கவலையோட வாரானா அது கல்யாணத்துக்கு பின்னாடி. கெட்டு போற பாலுக்குள்ள இருந்து தான் கெடாத நெய் இருக்கும். கெட்டு போற பாலுக்குள்ள தான் கெடாத நெய் இருக்கும். அதே மாதிரி அழிந்து போகிற இந்த உடலுக்குள்ள தான் அழியாத ஆன்மா இருக்கும். அந்த ஆன்மா கிட்ட, உள் மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க. 1000 தான் கொடுத்தாலும் என் சின்ன வயசுல இருந்த சந்தோஷத்தை திருப்பி எவனாலையும் தரவே முடியாது சார் அப்படின்னு அந்த உள் மனசாட்சி சொல்ற காரணத்தினால நடுவர் அவர்களே, சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்திருப்பாங்க. சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்திருப்பாங்க, எல்லாரும் வாங்கியிருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் பெத்த அம்மாவுக்கே காசு கொடுக்குற நிலைமை இருக்குதுன்னு சொன்னா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இந்த மேடையில தீர்ப்பை என் பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். உங்க மாணவன்ற உரிமையில கேட்கறேன். அந்த பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நான் தோத்துருவேன். என் பக்கம் தீர்ப்பு கொடுத்தா நான் ஜெயிச்சேன்னா நீங்க என்ன அறிவாளின்னு கூப்பிடணும். சரி. தீர்ப்பு அந்த பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நான் தோத்துருவேன். தோத்துட்டா நீங்க என்ன முட்டாள்னு கூப்பிடணும். ஜெயிச்சா என்ன கூப்பிடுவீங்க? அறிவாளி. தோத்துட்டா முட்டாள். என்னை முட்டாள் என்று சொல்ல ஒரு முட்டாளால் தான் முடியும். என்னை அறிவாளி என்று சொல்ல என்னை விட சிறந்த அறிவாளியால் தான் முடியும். நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா தானே பேசிட்டு வந்தான். அறிவாளின்னு சொன்னால் அறிவாளியால் தான் முடியுமா? முட்டாள்னு சொல்ல முட்டாள தான் முடியுமா? உன்னை அறிவாளின்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. எப்படி? நான் வாத்தியார்ல. ஆனால் உண்மையாகவே ரொம்ப அழகாக ரசிச்சிங்க. அந்த பாட்டோட மிமிக்ரியோட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கலந்து கொடுத்தார்ல, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். நான் என்ன கேக்குறேன்னா, ஆண்கள் நாங்க சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கேக்குறீங்க? வரதட்சணைங்கிற வார்த்தையே தப்பு, அதை மாத்தியாச்சு. என்ன? அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. உண்மையா கை தட்டுங்க. பெண்ணும் ஆமை ஒண்ணுங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னு? ஆமை புந்த உடு உருப்படாது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது பிரபலங்கள் கொண்டாடும் கண்ணன் ரவிஸ் பராக் ரெஸ்டாரண்ட் and Indo-Arab Silk Route Cuisine, Karama, Dubai. Contact 971505612345. Galata Kudumam and GK Events, famous Tamil Family Association in Dubai. For event collaboration, contact 9715097325562. GP Production by singer Gokul Prasad from Dubai, India and Dubai inquiries. For contact 91893 9070940 and 97150 4263 829.